ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். நம்ம ஸ்மைலி சமையல் சேனலில் பார்க்க போகிறது ஆச்சி திண்டுக்கல் பிரியாணி கிட்டோட ரிவ்யூ. இந்த பிரியாணி பேக்கில் ஃப்ரீ ஒன்று கொடுக்குறாங்க. சேமியா பாயாசம் 100 கிராம். ரேட் என்ன போட்டிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 45 ரூபாய். இந்த பிரியாணி கிட்டில் 3 பேக் உள்ள வச்சுருக்குறாங்க. 250 கிராம் சீரக சம்பா ரைஸ், 110 கிராம் பிரியாணி பேஸ்ட், 5 கிராம் ஸ்பைசஸ். இதோட ரேட்டு 115 ரூபாய். நான் பாயாசம் மிக்ஸ் ஏற்கனவே ட்ரை பண்ணி பார்த்தேன். பாயாசம் ரொம்ப தண்ணியாக இருக்கிற மாதிரி இருக்குது. ரெண்டாவது ஸ்வீட்டும் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. ஸோ அதை மட்டும் பார்த்துக்கோங்க. பாருங்கள், இந்த 3 பேக் தான். இதுக்கு சிக்கன் நான் எடுத்து வச்சுருக்கிறேன். ரைஸோட குவாலிட்டி நல்லா இருக்குது. அதில் 2 கிராம்பு இருக்குது. இப்போது எப்படி பிரியாணி செய்யலான்னு பார்க்கலாம். அந்த மேனுவலும் பின்னாடியே இருக்குது. உங்களுக்கு அந்த மெத்தட் ஆஃப் ப்ரிப்பரேஷனும் இருக்குது. அதுபடியே நம்ம செய்யலாம். இப்போது குக்கரை ஹீட் பண்ணிக்கோங்க. எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா ஃபஸ்ட்டு பேக்கை நம்ம உடைச்சி போடலாம். ஃபஸ்ட்டு பேக்கில் பார்த்தீங்கன்னா பட்டை, கிராம்பு, நட்சத்திர சோம்பு, பிரியாணி இலை, ஏலக்காய் 2 இருக்குது. இதை அப்படியே போட்டு ஃபஸ்ட்டு நல்லா தாளிச்சிடலாம். நல்லா வறுபட்டதுக்கப்புறமா சிக்கனை நம்ம வாஷ் பண்ணி வச்சுருக்கிறோம், அதையும் சேர்த்துக்கலாம். ரெண்டாவது பேக் பிரியாணி பேஸ்ட்டு கொடுத்துருக்காங்க. அதுலேயே உப்பு, காரம் எல்லாமே இருக்குது. அதை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. நீங்கள் இதில் சால்ட்டு தேய்க்க தேவையில்லை. அதுலேயே சால்ட்டு இருக்குது, லெமனும் இருக்குதுன்னு நினைக்கிறேன். அதனால் கொஞ்சம் புளிப்பு டேஸ்ட்டு நல்லாவே தெரியுது. சேர்த்து எண்ணெய் மேலே செப்பரேட் ஆகிற வரைக்கும் வதக்க சொல்லியிருக்காங்க. 5 நிமிஷம் வதக்கி விட்டிங்கனாவே எண்ணெய் நல்லாவே செப்பரேட் ஆக ஆரம்பிச்சிருது. இப்போ எண்ணெய்லாம் செப்பரேட் ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம ரைஸ் சேர்த்துடலாம். இதில் 250 கிராம் ரைஸ் இருக்குன்னு போட்டிருந்தாங்க. நான் எக்ஸ்ட்ராவாக ஒரு 50 மட்டும் சேர்த்துருக்கேன். அப்போ நான் 300 ரைஸ் நான் சேர்த்துருக்கேன். சேர்த்து தண்ணி 400 ml போட்டிருக்காங்க. 400 ml தண்ணி ஊற்றி 3 விசில் வைக்க சொல்லியிருக்காங்க. நான் 3 விசில் வச்சு இறக்கிட்டேன். பாருங்கள், நல்லா பொழுன்னு ரைஸ் ரெடி ஆயிடுச்சு. டேஸ்ட்டு ரொம்ப நல்லா இருக்குது. நல்லா காரசாரமாக சாப்பிட்றவங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் நிறையா பிரியாணி சாப்பிட்றீங்க அப்படின்னா 2 பேர் நல்லா சாப்பிடலாம் இந்த பேக்கை வச்சு. இல்லைன்னா நீங்கள் எக்ஸ்ட்ரா ரைஸ் சேர்த்தாலும் வித்தியாசம் தெரியலை. இப்போ பார்த்தீங்கன்னா இதில் 250 கிராம் ரைஸு நான் எக்ஸ்ட்ராவாக ஒரு 50 போட்டிருக்கேன். ஸோ 300 ரைஸுக்கு 400 ml தண்ணி கரெக்டாக இருந்துச்சு. சப்போஸ் 250 ரைஸ் மட்டும் போட்டுட்டு 400 ml தண்ணி ஊற்றியிருந்தால் கொஞ்சம் குழையாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். மிச்சப்படி ரைஸோட குவாலிட்டியாக இருக்கட்டும், அந்த ஸ்பைசஸோட குவாலிட்டி எல்லாமே ரொம்ப பெஸ்ட்டாக இருக்குது. ரேட்டு கொஞ்சம் ஜாஸ்தி, 115 போட்டிருக்கிறாங்க. இந்த ரெசிப்பியை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.